ஏமோ போய் துவையல் எடுத்துட்டு போ. ஏ கோமா, சார்ஜாக்க வீட்டுல இருந்து ஒரு தேங்காய் எடுத்துட்டு வந்தால. இப்ப துவையல் எங்க இருக்குன்னா என்ன அர்த்தம்? போகமா போய் துவையல் எடுத்துட்டு வா. ஆமா, தேங்காய் என்ன பண்ண? ஓசில கிடைச்ச தேங்காய் பதுக்கிட்டியோ? ஆமா, அந்த துவையில வந்த வரலாறுலாம் நான் கேட்டே மாட்டேன். போகமா, மொத்தத்தையும் தம்பிக்கே கொடுத்துட்டு நீ காய வச்சுட்ட. இது முந்தா நாள் வாங்கிட்டு வந்தது, பதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கா. அப்படின்னா வாங்கிட்டு வந்த அன்னைக்கே தந்திருக்கணும். இன்னைக்கு கூட்டு இல்லையேங்கிறதுக்காக இதை தூயன்னு வெளியே காமிச்சிருக்க நீ. இதெல்லாம் என்னால சாப்பிட முடியாது. போய் துவையில அரைச்சி எடுத்துட்டு போ. எதுக்கு உடனே ஒரு பெரிய தேங்காய் தூக்கிட்டு வந்தல, மொத்தத்தையுமா அரைச்சி உன் தம்பிக்கு கலக்கி ஊத்துன. எதுக்கு? நீ நாளைக்கு கறி வைக்கன்னு சொல்லாத, நாளைக்கும் துவையல் அரைக்கன்னு சொல்லு. அதையும் உன் தம்பிக்கே கொடுத்துட்டு எனக்கு வெறும் கஞ்சியை மட்டும் கொண்டு போடு. ஆமா, இன்னைக்கு ராத்திரிக்கு என்ன செய்வேன்? அங்கேயாவது குழம்பு கூட்டுலாம் கிடைக்குமா, இல்ல துவையல் தான் கிடைக்குமா, கஞ்சி கிடைக்குமா? அதானே, இந்த உலகத்திலே நீ மட்டும் தான் போடுவா. என் கல்யாணத்துக்கும் கஞ்சியும் துவையலையும் போட்டது பேச்சு முத்துமாவல. ஆமா, நீ என்ன பெத்தியில எங்க வாங்கினியா? மாட்டை விலை பேசி கொடுக்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க பாரு பேச்சு, உன் பேச்சே சரியில்லை. என் கல்யாணத்தை பத்தி நான் ஒரு கனவு கண்டு வச்சிருக்கேன், அதெல்லாம் நடக்கல. உன்னை நாடு கடத்தி விடுவேன். ஆமா, நீ எதுக்கு இவ்வளவு ஆர்வமா கேட்க? நீதான் எதுவா இருந்தாலும் வீட்டை போய் கேப்பிய கேளாம். ஏமா, அந்த சூர்யா தம்பி வீட்டுல வீல யாசி அனுப்பிச்சிட்டாவலாம். பாவம், ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்தவ. சொரஜக்கா அழுதுகிட்டே இருந்தவ. நடக்காம எப்படி போவோம்? நடக்கத்தான் செய்யும். நானே என் தலைமையில அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிடலான்னு பாக்கேமா. ஏன் கோமா? நறுக்குனாலும் பரவாயில்ல, நான் சர்ஜாக்கா வீட்டுக்கு போவே வருவேன். உனக்கு பிடிக்கலனா நீ அந்த பக்கம் வராத. ஷோ, இப்ப இந்த கஞ்சிக்கு கூட்டு தரியா தர மாட்டியா? நீ சொல்லிய பார்த்தா உனக்கு கஞ்சியில போல இருக்க. இந்த கஞ்சியை ஆட்டை போடக்கு பிளான் பண்ண மாதிரில இருக்கு. அப்போ எனக்கு இன்னைக்கு கிடைச்சது இந்த பக்கடம் கஞ்சியும் தான். துவையல் வராது, அப்படிதானே? இந்த பேச்சு முத்துமாவ எதுக்கு இவ்வளவு அவசரமா வெளியே ஓடியா? என்னவா இருக்கும்? மம்மி, எங்க இருக்கீங்க? டாடி, இங்க வாங்க. என்ன எதுக்கு இப்படி கத்திட்டு வந்து நிக்க? டாடி எங்க மம்மி? எதுக்கு இப்போ உங்க அப்பாட்ட சண்டை தான் போட போறியோ? மம்மி, கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. டாடி எங்க? சூர்யா இப்ப எதுக்கு இவ்வளவு கோவமா வந்திருக்க? உங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி கேட்காதீங்க மம்மி. நீங்க எல்லாரும் உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு புரியல மம்மி. ஏன் இப்படி இருக்கீங்க? நீங்க ஏன் மம்மி இப்படி இருக்கீங்க? டாடி தான் அப்படி இருக்காரு. உங்களுக்கு என்னாச்சு? என்னாச்சுல? எதுக்கு இப்படி கேட்க? உங்களுக்கு எதுவுமே தெரியாதுல்ல, ஏன் மம்மி இப்படி நடிக்கிறீங்க? இங்க பாரு சூர்யா, உன் பேச்சே சரியில்லை. நீ எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கு இந்த வீட்டுல.
எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த வீட்ல எதுவுமே இல்லை. ஏலே என்னையும் உனக்கு பிடிக்காம போயிட்டோ? மம்மி தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்காதீங்க மம்மி. ஏன் இப்படி பண்ணீங்க? சரோட அப்பா அம்மா கிட்ட ஏன் அப்படி பேசுனீங்க? ஓஹோ, வாண்ட உடனே சொல்லி அனுப்பி விட்டாவ்ளோ? அப்போ அந்த குடும்பத்து கூட நீ ஓரவாடிக்கிட்டு தான் இருக்க போல இருக்கு. மம்மி தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதீங்க. டேடி எங்க? சாரு என்னாச்சு? உன் மாவன் ரொம்ப துள்ளிக்கிட்டு நிக்கா. ஒன்னும் இல்லைங்க, சும்மா தான் என்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க போங்க. சும்மா பேசின மாதிரி தெரியலையே. துவரைக்கு மூஞ்சி ரொம்ப கொடூரமா இருக்கு. என்னல, என்ன பிரச்சனை? ஏன் உங்களுக்கு தெரியாதா டாடி? என்ன பிரச்சனை இந்த வீட்டுல ஓடிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ணீங்க? வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படிதான் நடந்துப்பீங்களா? இதுதான் மரியாதையா டாடி? இல்ல, மரியாதைய பத்தி நீ எனக்கு சொல்லி தரான்டா. யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்குதான் இப்படி காய்ச்சி மூச்சுன்னு வந்து நின்று கத்திட்டு இருக்கியோ? இங்க பாருங்க டாடி, நீங்க பண்ணது எதுவுமே சரியில்லை. சரோ அப்பா அம்மா கிட்ட ஏன் இப்படி பேசுனீங்க? ஏன் ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்தா அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேச மாட்டீங்களா? இப்படிதான் போங்கன்னு சொல்லி விரட்டி விடுவீங்களா? வந்தவிய என்ன பேசினாவளோ, எப்படி நடந்துக்கிட்டாவளோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மரியாதை கொடுக்க முடியும். அவியலுக்கு அந்த மரியாதை போதும். ஏன் வாங்கிட்டு வந்து குழந்தை போட்டு உங்க அப்பனை போய் அடிச்சுட்டு வான்னு சொன்னாவளோ? எதுக்குல அப்படி நிக்க? மம்மி டேடியோட பேச்சே சரியில்லை. ஏன் இப்படி இருக்கீங்க? எனக்கு சரோ தான் பிடிச்சிருக்கு, சரோக்கா என்னதான் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்ச பிறகு ஏன் நீங்க இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க? நீங்க எனக்கு இன்னொரு பொண்ணை பார்த்தா நான் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்வேன்னு நினைக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறது எதுவும் நடக்கவே நடக்காது. எனக்கு கல்யாணமே வேண்டாம், போதுமா? எனக்கு பொண்ணு பாக்குற வேலையை வச்சுக்காதீங்க. ஏல உன் இஷ்டத்துக்கு தான் எல்லாம் நடக்கணுமா இந்த வீட்டுல? அப்ப பெத்தவிய எதுக்குல? பெத்தவங்க பிள்ளைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களோட விருப்பத்தையும் கேட்கணும் டாடி. நீங்களா உங்க இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுக்க கூடாது. நான் இப்போ சொல்றேன் கேட்டுக்காங்க. நீங்க எனக்கு ஒரு பொண்ணு பார்த்தா எப்பவுமே நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். எனக்கு சரோ கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்தா கல்யாணம் பண்ணி வைங்க. இல்லைன்னா எனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே வேண்டாம் டாடி. நான் இப்படியே இருந்துட்டு போறேன். சரில, கல்யாணம் வேண்டானா வேலைக்கு கிளம்பு. தாத்தா பாட்டி கூட வருவாவ, கூட்டிட்டு போ. முடியாது, நான் இங்க இருந்து போக மாட்டேன் டாடி. நான் ஏன் வேலை செய்யணும்? எனக்கு பிடிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்க, அப்புறம் ஏன் நான் சம்பாதிக்கணும்? ஏல நீ பிடிச்ச பிள்ளைய கல்யாணம் பண்ணாதான் சோறு திம்பியோ? சோறு திங்கன்னா உழைக்கணும். வேண்டாம், எனக்கு சாப்பாடே தேவையில்லை. நான் இப்படியே பட்டினி கிடந்து செத்து போறேன். சூர்யா எதுக்குப்பா இப்படி பேசியா? அப்படிலாம் பேசாதப்பா. மம்மி நானும் எவ்வளவுதான் பொறுக்க முடியும்? எனக்கு கல்யாணமும் வேண்டாம், நான் சாப்பிடவும் வேண்டாம், நான் சம்பாதிக்கவும் வேண்டாம் மம்மி. நான் இப்படியே இருந்துட்டு போறேன். என்னை யாருமே கேள்வி கேட்காதீங்க. இதுக்கு மேல என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. பட்னியா இருந்து பார்த்தா தானே தெரியும் எத்தனை நாள் உன் மவன் சாப்பிடாம பட்னி கிடக்கான்னு பாத்துருவோம். அதுலயே இவரோட காதல் லட்சணம் என்னன்னு தெரிஞ்சிடும். நீ இவன் காட்டுற பூச்சாண்டிக்கெல்லாம் பயந்துட்டு அழாத சாரு. மர்மோ பிள்ளை சூர்யா உங்க பிள்ளை. நீங்க அவனை யாரோ ஒருத்த மாதிரி நடத்தாதீங்க. பெத்த பிள்ளைங்களோட விருப்பத்தை புரிஞ்சுக்கணும் மர்மோ பிள்ளை. அவன் தான் இவ்வளவுக்குள்ள சொல்றான்ல. திரும்ப திரும்ப நீங்க இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? சூர்யா சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க மர்மோப்ல. எம்மாடி சாரு, நீயாவது உன் புருஷனுக்கு புரிய வைக்க கூடாதா? உன் பிள்ளை என்ன சொன்னான்னு பார்த்தல, கண்ணீர் வச்சா மட்டும் பத்தாதுமா. ஒழுங்கா உன் மனசை புரிஞ்சுக்கோங்க. எப்பா கொஞ்சம் கூட நாங்க பேசியதுமே கேட்கவே மாட்டேங்கப்பா. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்னு எத்தனை தடவை சொல்ல. இப்ப கூட உன் விருப்பத்தை தான் அவன் கேட்கலன்னு குறை சொல்லிட்டு இருக்கிற. அவனோட விருப்பம் என்னன்னு கேளு சாருமா. பிள்ளைங்க விருப்பம் தானே நம்மளுக்கு முக்கியம். தோலுக்கு மேல வளர்ந்த பசங்க கிட்ட நம்மளோட விருப்பத்தை திணிக்க கூடாதுமா. அவன் மனசுல என்ன இருக்குதுன்னு கேட்டு அதை நிறைவேற்றி வைக்க பாருங்க. சம்பாதிச்சு பணத்தை சேர்த்து என்ன பண்ண போறீங்க? பிள்ளைங்க வாழ்க்கை சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கணும். அதை பார்த்தா தானே நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். அதுங்க வருத்தத்திலயே கவலையிலயே இருக்கும்போது நம்ம மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நான் சொல்றத கொஞ்சமாவது நீயும் மாப்பிள்ளையும் புரிஞ்சுக்கோங்கம்மா. தாத்தா நீங்க என்னதான் சொன்னாலும் இவங்களுக்கு புரியவே புரியாது. இதுக்கு மேலையும் இவங்களுக்கு புரிய வைக்க என்னால முடியாது. நீங்களும் அமைதியா இருங்க தாத்தா. எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களே எதிரியா தான் பார்ப்பாங்க. இதுக்கு மேல இந்த வீட்டுல நான் பச்சை தண்ணி கூட குடிக்க போறது இல்ல. என்னதான் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். சூர்யா இப்படி எல்லாம் பேசாதையா. சாரு உன் மவன் நல்லா பூச்சாட்டி காட்டியா. நீயும் அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அழுதுட்டு இருக்காத. ஒரு நாள் சாப்பிடாம இவன் இருந்துருவானா? 1 மணி நேரம் லேட் ஆயிடுச்சுன்னா கூட ஹோட்டலுக்கு ஓடுவான். இப்படிப்பட்டவன் எத்தனை நாள் சாப்பிடாம இருக்கான்னு நானும் பாக்குறேன். நீயும் பார்க்க தானே போற. துரை சாப்பிடாம இருக்காருங்கிறதுக்காகலாம் என்னால மனசு மாற முடியாது. நான் சொன்னதுதான். நம்ம தோட்டத்துல வேலை செய்யறவரோட முகம் இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாது.
இங்க பாருங்க டாடி, எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்ததுன்னா அது சரோ கூட தான் நடக்கணும். இதுதான் என்னோட முடிவு. அது மட்டும் நடக்கவே நடக்காதுல, அதான் என் முடிவு. இருக்கட்டும் டாடி, உங்க முடிவுல நீங்க உறுதியா இருங்க. என் முடிவுலயும் நான் உறுதியா தான் இருக்க போறேன். என்னதான் நடக்குதுன்னு எல்லாரும் பார்க்க தானே போறீங்க. சூர்யா, சூர்யா நில்லுப்பா. ஏங்க பிள்ளை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு போறான். எதுக்கு தான் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கான்னு தெரியல. அப்படி என்ன இந்த உலகத்துல இல்லாத அழகியாவ இவன் ஏங்க இப்படி மாறினா? சாருமா, அந்த பொண்ணு அழகோ அழகு இல்லையோ அவனுக்கு பூச்சி போச்சுமா, அவ்வளவுதாம்மா. நம்ம தான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். இப்படி நீங்க 2 பேரும் பிடிச்ச பிடிவாதத்துல இருந்தா ஒன்னும் நடக்காதுமா. அவன் விருப்பப்படியே அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு பாருங்க. அதுல உங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு எனக்கும் தெரியலையே. உங்களுக்கு எதுவுமே தெரிய வேண்டாம். அவன் இந்த அளவுக்கு பிடிவாதம் பிடிக்கானா எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். பக்கத்திலே நின்று அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிய. அதனாலதான் அவன் இவ்வளவு பேச்சு பேசிட்டு போறான். இங்க பாருங்க மாப்பிள்ள, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க மகன் ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது. நம்ம உருட்டலுக்கும் மிரட்டலுக்கும் பயந்துட்டு அவன் வீட்டுல இருக்கிறதுக்கு. அவன் நினைச்சிருந்தா எப்பயோ அந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சுட்டு நம்மளை விட்டு போயிருப்பான். பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோட கல்யாணம் முடிக்கணும்னு தான் அவன் இந்த மாதிரிலாம் போராடின்னு இருக்கிறான். அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் முக்கியங்கிறதுனால தான் 2 பேரும் காத்துன்னு இருக்காங்க. அதை புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பேசாதீங்க மாப்பிள்ள. சூர்யா பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவனால அந்த பொண்ணை கூட்டின்னு போய் நல்லபடியா வாழ வைக்க முடியும் மாப்பிள்ள. நீங்களே அவனுக்கு நல்ல ஐடியா சொல்லி கொடுப்பீங்க போல இருக்க. இப்பதான் தெரியுது அவன் ஏன் இப்படி எல்லாம் பேசியான்னு. மாப்பிள்ள, சூர்யா ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது. நான் சொல்லி கொடுக்கறது அவன் கேட்கறதுக்கு. அவனுக்கே எல்லாம் தெரியும் மாப்பிள்ள. இருந்தாலும் உங்க சம்மதத்துக்கு காத்துன்னு இருக்கான்னா என்ன அர்த்தம்? உங்க மேல இவ்வளவு மதிப்போ மரியாதையோ வச்சிருக்கான்னு அர்த்தம். பிள்ளைங்க இவ்வளவு மதிப்போ மரியாதையோ வச்சிருக்கும் போது அதை நம்ம கெடுக்கிற மாதிரி நடந்துக்க கூடாது. அவங்க பாதி தூரம் இறங்கி வந்தாங்கன்னா நம்ம மீதி தூரம் போகணும். இப்படி பிடிவாதம் பிடிச்சிக்கின்னு ஒரே இடத்துல நிக்க கூடாது. அப்புறம் பசங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க. அப்புறம் நம்ம தான் கவலைப்பட்டு உட்கார வேண்டியிருக்கோம். பாத்துக்கோங்க. இந்த பையன் இப்படி பண்ணியானுங்க. சாரு, அவனை தள்ளு. உங்க அப்பா எதுக்கு இப்படி பேசிட்டு போறாரு? இவர்தான் எல்லா ஐடியாவும் அவனுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு போல இருக்க. இதெல்லாம் சரியில்லை, அவர்கிட்ட சொல்லி வை. அவர் தகப்பனா இருக்கும் போது நீ யாரையாவது காதலிச்சிருந்தா அவருக்கு வழினா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ யாரோ ஒருத்தரோட பிள்ளை தானே, அட்வைஸ அள்ளி தெளிச்சிட்டு போறாரு. அட்வைஸ் பண்றது ஈஸி சாரு, அதுபடி வாழ்றதுதான் கஷ்டம். உங்க அப்பாட்ட சொல்லி வை. ஏங்க நம்ம சூரிய சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு போறாங்க. அவன் சின்ன பிள்ளையில அடம் பிடிச்ச மாதிரி அடம் பிடிச்சிட்டு போறான். அதெல்லாம் நீ பெருசா நினைக்காத சாரு. வயிறு பசிச்சா அவனே வந்து சாப்பிடுவான். போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. அவன் சாப்பிடாம போயிட்டானு அழுதுட்டு இருக்காளாம். வெளியே தான் நிறைய ஹோட்டல் இருக்குல்ல, அங்க போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வந்திருப்பான். இவருக்கு என்ன தெரியும்? நான் பெத்து வளர்த்த பிள்ளை பட்னியா கிடப்பேன்னு சொல்லிட்டு போறேன். எனக்கு தான் கஷ்டமா இருக்கு. இவர் என்னடா சர்வ சாதாரணமா சொல்லிட்டு போறாரு. அவன் சொல்லியதை பார்த்தா சாப்பிடி மாதிரியா இருக்கு. அடம் பிடிச்சிட்டு இருப்பான். அவனை நான் எப்படி சரி பண்ணி சாப்பிட வைக்க? இந்த அளவுக்கு இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாத்தை விட அவ தான் முக்கியம்னு சொல்லிட்டு போறேன். அந்த அளவுக்கு எப்படிதான் மயக்குனாலும். இத்தனை வருஷமா பெத்து வளர்த்த நான் முக்கியம் இல்லாம போயிட்டேனா? என்னதான் நடக்கும் இந்த உலகத்துல? நான் பெத்த பிள்ளை சாப்பிட மாட்டேன், அவளுக்காக நான் பட்னி கிடக்க போறேன்னு சொல்லிட்டு போன போறேன். நான் எதுக்கு பிடிவாதம் பிடிக்கணும்? அவதான் வேணும்னா கெட்டி வச்சுட்டு போக வேண்டியதானே. தூரத்துல இருந்தா கூட என் பிள்ளை நல்லா வாலியானாது நான் நிம்மதியா இருப்பேன். ஆனா அவன் என் கண்ணு முன்னாடியே பட்னி கிடந்தா என்னால அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? சூர்யாப்பா வேற வீம்பு பிடிச்சிக்கிட்டு இருக்காவ, அதை விடவே மாட்டேங்காவ. நான் எப்படி சமாதானப்படுத்தி இந்த கல்யாணத்தை முடிச்சு வைப்பேன்னு எனக்கு தெரியலையே. எப்படியாவது சூர்யாவை சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கணும். என் பிள்ளை பசி தாங்க மாட்டான்.